தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜ், பாஸ்டர் ஷீலா, பாஸ்டர் கிறிஸ்டி. அன்போடு கூட இந்த எழுப்புதல் ஊழியங்கள் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் மூலமாய் நாம் என்ன மீட்பை பெற்றிருக்கிறோம், என்ன ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் என்பதை தொடர் போதனையாக போதித்து கொண்டு வருகிறேன். முதலிலே இயேசு 3 முறை, அதாவது சிலுவைக்கு முன்பாக அவர் சிந்தின ரத்தம், சிலுவை சுமந்து கொண்டு செல்கின்ற போது சிந்திய ரத்தம், சிலுவையிலே தொங்கிய பொழுது சிந்திய ரத்தம், மொத்தம் 7 முறை பிரதான ஆசாரியன் பழைய ஏற்பாட்டில் ரத்தம் சிந்தினார். அதே போல் இயேசு கிறிஸ்துவும் ரத்தத்தை சிந்தினார் என்று தொடர்ச்சியாக ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட்டை கம்பேரிசன் பண்ணி செய்தியை கொடுத்து கொண்டு வருகிறேன். முக்கியமாக கடந்த தொடரில் கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டு அவருடைய ரத்தம் என வேர்வை துளிகளாய் சிந்தி அவர் ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் ஒரு ஜெப வீரர்களாய் விளங்க வேண்டும். அதனால் தான் அவர் சீடர்களை பார்த்து, என்னோடு கூட 1 மணி நேரம் கூட நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா என்று அவர் கேட்டார். புரியுங்களா? பேதுரு, யோவான், அதே போல் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய அந்த சீடர்கள் கூட இருந்த சீடர்களுக்கு என்னோடு கூட என 1 மணி நேரம் கூட என நீங்கள் ஜெபிக்க கூடாதா என்று கேட்டார். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு ஜெப வீரர்களாய் மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஏனென்றால் ஜெபந்தான் ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் இரண்டாவதாக, அந்த சிலுவைக்கு முன்பதாக, சிலுவை சுமந்து கொண்டு செல்வதற்கு முன்பதாக வாரினாலே அடிக்கப்பட்டார். ரோம போர்ச்சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடிக்கப்பட்ட பொழுது அவர் ரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களை ரோம போர்ச்சேவர்கள் அவரை கைது செய்தார்கள். கைது செய்து முதலில் அவரை அன்னா காய்பா என்பவரிடத்தில் அழைத்து கொண்டு செல்றாங்க. அன்னா காய்பா என்று அவரிடத்தில் அழைத்து சென்ற பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? அன்னா காய்பா பிரதான ஆசாரியனிடத்தில் இயேசுவை அழைத்து கொண்டு செல்லும்படியாக அவன் சொல்லுகிறான். அங்கே பிரதான ஆசாரியனிடத்தில் அவர்கள் இயேசுவை அழைத்து கொண்டு சென்ற பொழுது அவன் என்ன செய்ய, மறுநாளில் அவரை கட்டி பொந்தி பிலாத்துவினிடத்தில் இயேசுவை கொண்டு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அவன் நினைச்சானாக்கா, அந்த பொந்தி பிலாத்தினிடத்தில் அனுப்பி வைத்த பொழுது அவன் மீண்டும் ஏரேதினிடத்தில் அவன் ஏரேது திரும்பவும் என்ன செய்தான்? பொந்தி பிலாத்தினிடத்தில் அனுப்பினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! பாருங்க, அன்னா காய்பா என்ன செய்தாங்க? பிரதான ஆசாரியத்துக்கு கொண்டு போனாங்க. அங்கிருந்து அவங்க பார்த்தீங்கன்னாக்க ஏரேதினிடத்தில் கொண்டு சென்றாங்க. ஏரேது மீண்டும் அவரை பொந்தி பிலாத்தினிடத்தில் அனுப்பி வைத்த பொழுது பொந்தி பிலாத்து மீண்டும் ஏரேதினிடத்தில் இயேசுவை அவர் திருப்பி அனுப்பிவிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அங்கே பொந்தி பிலாத்துவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது அவன் என்ன செய்தானாக்கா, பொந்தி பிலாத்து இயேசுவை வாரினால் அடிப்பிக்கும்படி சிலுவையில் வாரினால் அடிப்பித்து சிலுவையில் இயேசுவை அறையுங்கள் என்று ஒப்பு கொடுத்தான் பொந்தி பிலாத்து என்று மத்தேயு 27 அதிகாரம் வசனம் 26 மேத்யூ சாப்டர் 27 verse 26 நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா! அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த குற்றவாளிகளை விசாரிக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போய் அவர் விசாரிக்கப்படுகிறார். வாரினாலே அவர்கள் நினைச்சாங்க, 2 குற்றவாளி போர் சேவகர்கள் நின்று அடிக்கிறாங்க. இயேசுவை வாரினாலே 39 கசையடிகள் அடிக்கிறாங்க. அந்த 39 கசையடிகள் எப்படியாக இருக்கும் என்றால் பார்த்தீங்கன்னாக்க, அந்த அடிக்கக்கூடிய சாட்டை எப்படியா இருக்கும், அதில் அந்த சாட்டையில் நன்றாக அந்த குழு போட்டு, இது மாதிரி நல்லா குழு போட்டு அதில் ஆணிகள் எல்லாம் அதில் பொடி ஆணிகள், உடைத்தப்பட்ட ஆணிகள் இருக்கும், எலும்புகள் எல்லாம் அதில் இருக்கும். அதை முதுகில் அப்படியே அடித்தார்கள் என்றால் அப்படியே முதுகை சுற்றி 3 சுற்றி அதை இழுக்கின்ற பொழுது அது அப்படியே அதில் கொக்கிகளாக இருக்கும். அந்த கொக்கியெல்லாம் சரீரத்தில் இருக்கக்கூடிய சதையெல்லாம் எலும்பு வரை போய் சென்று சதையில் பிச்சு அப்படியே தூக்கி வீசி எறியுமா. பாசன் ஆஃப் கிரைஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இயேசுவின் சதைகள் சரீரத்திலிருந்து பிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக அவர்கள் ரோம போர்ச்சேவகன் அவரை
ஏன்னா வந்து அடித்தார்கள். இங்கே சிங்கப்பூர் தேசத்தில் பார்த்திங்கன்னா குற்றவாளிகளுக்கு எல்லாம் பிரம்படி, இங்கே சிங்கப்பூரில் சட்டம் கடுமையாக இருக்கும், பிரம்படி சிறை தண்டனை, புரியுங்களா? ஆமாம், அதுக்கப்புறம் பெனால்ட்டி வேறு கொடுப்பாங்க. இந்த பிரம்படி எப்படின்னாக்கா, பின்னால் இந்த படக்ஸ்லாம் சிங்கப்பூர் தேசத்தில் பிரம்படி நன்றாக தேர்ச்சி பெற்ற அங்கே ஒரு சார்ஜென்ட் இருப்பாங்க சிறைச்சாலையில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரிசையாக ஒன்று அப்படியே வரிசையாக அடிப்பாங்க வரிசையாக விடாமல் 10 அடினாக்கா 10 அடியும், ஏன்னா ஒரு 5 அடிக்கு முன்னா திரும்பி அதுக்கு மேலே அப்படியே அடிப்பாங்க. அப்படியே வரிசையாக அடிக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்கள் செயல்பட முடியாது, அவர்களால் திருமண வாழ்க்கை வாழ முடியாது. அந்த அடியிலேயே அவங்களுடைய எல்லா ஆண்மைத்தன்மை எல்லாமே என்ன செய்யணும், போய்விடும். அவ்வளோ குற்றங்கள் செய்து அவ்வளோ அடி வாங்குன்ற பொழுது அதுதான் வந்து புறம்படி. சிங்கப்பூரில் தண்டனை அந்த புறம்படி பயங்கரமாக இருக்கும். வாழ்நாள் முழுவதும் எந்த பெண்களையும் நீ ரேப் பண்ணக்கூடாது, ரேப் பண்ண கடுமையான, ஏன்னா வந்து 25 அடி 25 வருஷம் ஜெரை, இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து சிறை எழுப்பி புறம்படி வைத்திருக்கிறாங்க. வாழ்க்கை தவறு செய்ய மாட்டாங்க. இங்கே வந்து ஓவர் ஸ்டே நீங்கள் தங்கியிருக்கீங்களா, 6 மாதம் சிறைச்சாலை புறம்படி கொடுப்பாங்க. 3 அடித்தாலே அது உங்கள் வாழ்நாளில் உங்கள் ஆண்மை போயிட்டு நீங்கள் செயல்பட முடியாது ஆண்கள், புரியுங்களா? அப்படியாக அப்போ வந்து பாருங்கள், அப்படிப்பட்டது 39 கசையடிகள் சரீரம் பீக்கப்படும்படியாக. ஆனால் அதை நினைத்தா வியாகுலப்பட்டு கெத்செமனே தோட்டத்தில் அவர் மனுஷகுமாரனாக பூமியில் இருந்தார், தேவகுமாரனாக இருந்தாலும் வியாகுலப்பட்டு ரத்தம் வேர்வைசையாக சிந்தியது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னாக்க அருமையானவர்களே, இப்போ ஒரு குற்றமும் அறியாத இயேசுவை என இந்த ரோம பேர்ச்சவர்கள் அப்படியாக 39 கசையடிகள் அவருக்கு கொடுத்தார்கள், வாரினாலே அடிப்பிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, கிளையாத்தில் ஒரு பிசினி தைலம் இருக்குமா, அந்த மரத்தை வெட்டுகின்றோம், அந்த பிசினி தைலம், ஏன்னா அந்த காயங்கள் அடிபட்ட காயங்களுக்கு போட்டால் அந்த பிசினி தைலம் என்ன செய்யணும், அது காயங்களை குணமாக்குமா. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த கிளையாத் பிசினி தைலத்தை போல அவர் அந்த கசையடிகளை, ரோமருடைய கசையடிகளை அவர் வாங்கி கொண்டார். ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, நம்முடைய அவர் தாமே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று 1 பேதுரு 2வது அதிகாரம் 24 நமக்கு சுகத்தை கொடுக்க இயேசு கசையடிகளை தன் சரீரத்திலே வாங்கி கொண்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி ஏசாயா 53வது அதிகாரம் 5 கூட பார்க்கிறோம். அவர் தழும்புகள், இயேசு கசையடினால் பட்ட தழும்புகள் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. உலகத்தில் எல்லா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் கூடி இந்த உலகத்தில் மருந்து கண்டுபிடிக்க முடியாத வியாதி எத்தனை இருக்குன்னு கண்டுபிடித்தாங்கன்னா 39 வியாதிகளுக்கு மருந்து இதுவரை கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி பாருங்கள். எப்படியாக இந்த இயேசு 39 கசையடிகள் பெற்றாரே, அவர் அந்த மருந்து கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளுக்கெல்லாம் அவர் குணத்தை கொடுக்க முடியும். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. இயேசு அற்புத சுகத்தை, அதிசய சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் வேதவசனம் சொல்லுகிறது மத்தேயு 8:17, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் சுமந்தது என்ன, நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னாக்க இயேசு நமக்காக எல்லாவற்றையும் அவர் வீணாய் சுமக்கவில்லை. மனிதனுடைய வியாதிகள், நோய்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். நமக்கு என்ன செய்றாரு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார் என்று சங்கீதம் 103வது அதிகாரம் வசனம் 3-5 படியாக இயேசு நம்ம அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்தார். அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து நம்ம அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக ரோம பேர்ச்சவர்கள் வாரினால் அடிப்பிக்கப்பட்ட பொழுது 30 கசையடிகளை பூமியை அவர் சரீரத்தில் வாங்கி கொண்டான். வேதனையான அது காரியமாக அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்து நம்ம வேத வசனத்தில் பார்த்தோம் என்றால், ஏதோ சங்கீதம் 129வது அதிகாரம் வசனம் 3 உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். பாருங்க, எப்படி வயலை உழுகிறது போல ஆழமாக உழுவோம். அது பார்த்தீங்கன்னா பூமியில் மண்ணெல்லாம் போய் இது பண்ணுறோம். அது போல் உழுகிறவர்கள் முதுகின் மேல் உழுதாங்க. சொல்ல பாருங்க, முதுகில் மேலே அந்த உழவை வச்சு உழுது இதான தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள், என் எலும்புகளை எல்லாம் என்னெல்லாம் சொல்கிறார். புரியுங்களா? அப்படியாக நமக்காக இயேசு காயங்களை சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா.
ஏன்னா அவர் எதை யாருக்கு சுமந்தார்? இயேசு எனக்காக சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்று விசுவாசித்தேன். நீ சொல்லுகின்ற பொழுது எல்லா வியாதிகளையும் இயேசுவின் தழும்புகள் குணமாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.